ஒருத்தர் கண் முழிச்சு எந்திரிச்சு ஒரு லிஃப்ட்டுக்குள்ள போறாரு. பார்த்தா அங்க ஒருத்தருடைய கையில வச்சிருக்கிற நாய் பேசுறதெல்லாம் இவருக்கு கேக்குது. அந்த நாய் என்ன ஏன்டா இவ்வளவு டைட்டா போட்டு அழுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க ஓனரையே திட்டுது. இதை கேட்ட நம்ம ஹீரோ பயங்கர ஷாக் ஆகி நம்ம பாடி ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால தான் நமக்கு இப்படி தோணுது, ஹெல்த்தியான பொருட்கள்லாம் வாங்கி சாப்பிட்டா சரியாகிடும்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் போறாரு. பார்த்தா அங்க கூண்டுக்குள்ள ஒரு ஹாம்ஸ்டர் இருக்கு. அது இவரை பார்த்து, நான் ரொம்ப நேரமா இதுலயே சுத்திக்கிட்டு இருக்கேன், என்ன எப்படியாவது காசு கொடுத்து வாங்கிக்கோ, என்னுடைய விலை வெறும் $30 தான் சொல்லுது. அதுக்கப்புறம் பக்கத்திலேயே இன்னொரு கூண்டுல குட்டி முள்ளம் பன்றி வச்சிருக்காங்க. அதுவும் இவரை பார்த்து, அந்த ஹாம்ஸ்டராவது $30, என்னுடைய விலை வெறும் $20 தான், அதுக்கு பதிலா நீங்க என்னையே பெட்டா வாங்கிக்கலாம்னு சொல்லுது. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால அவரு நேரா அவருடைய ஆபீஸ்க்கு ஓடி போயிடுறாரு. அங்க போனா ஃபிஷ் டேங்க் உள்ள வச்சிருக்கிற மீனுங்க பேசுறது எல்லாமே இவருக்கு கேக்குது. இந்த விஷயத்தெல்லாம் அவங்க பாஸ் கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவங்க, ஸ்ட்ரெஸ்னால கூட இப்படி ஆகலாம், அதனால நீங்க சில நாட்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஜூல வச்சிருக்கிற கொரிலா இவரை பார்த்துட்டு அதுவும் இவர்கிட்ட பேசுது. இவருக்கு ஏன் இப்படி ஆயிருக்கும்னா, சில நாட்கள் முன்னால ஒரு ஆக்சிடென்ட்ல மண்டையில அடிபட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் இவருக்கு இப்படிலாம் நடக்குது.